அதை பற்றின விழிப்புணர்வோ அண்ட் அதை பற்றின புரிதலோ இல்லாதது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதோட எஜுகேஷன் வந்து ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வி ஹாவ் டு ஸ்டார்ட் இட் ஹார்ட் வென் இட் இஸ் அட் வெரி ஏர்லி ஸ்டேஜ். ஸோ டெஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இருக்குன்னு 1% டவுட் இருக்குன்னா கூட, எனக்கு வந்துருமோ வராதோ வாட் எவர் இட் இஸ், அந்த ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட டக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஹெச்ஐவி பொறுத்த வரைக்கும் நான் ஓவர் த கவுண்டர் டேப்லெட்ஸ் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இட் இஸ் கோயிங் டு பி அ லாங் ரன். இது வந்து ஒரு வாரம் டேப்லெட் எடுத்துகிட்டு விடுற மாதிரி ஒரு டிசீஸ் கிடையாது. ஸோ நீங்கள் லைஃப் லாங் எடுக்க போகிற டிசீஸ்ங்கிறதுனால ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்ட அடேர் பண்ணி நீங்கள் எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ட்ரக், டாக்டர் அண்ட் பேஷண்ட் இது 3மே சேர்ந்து தான் இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வர மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா டிஸ்கஸ் வித் த டாக்டர். நார்மலாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸை நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் போக விட்டுறாதீங்க. இது வந்து 2 விதமாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்தளவுக்கு வேண்டாம், எனக்கு வந்து ப்ரைவசியாக நான் வந்து டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது. நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய இடத்துல எச்ஐவி தொற்று இளைஞர்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டே வருது. இது குறித்து பேசுறதுக்காக சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் சரவண பாரதி நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்ட் டேஸாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து எச்ஐவி திடீர்னு அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேஃபாக இல்லாதப்போ இந்த எச்ஐவி டிசீஸ் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது? ஹெச்ஐவி ஒரு புது நோயும் கிடையாது. நம்ம ரொம்ப நாளாக அது கூட வாழ்ந்துட்டுருக்கோம் அண்ட் வி நோ ஹவு டு டீல் வித் இட். இப்போ இந்த ரீசன்ட் ரைஸ் அண்ட் ரீசன்ட் நியூஸஸ் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த யங்ஸ்டர்ஸ், காலேஜ் டீன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஹெச்ஐவியோட ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றின விழிப்புணர்வோ அண்ட் அதை பற்றின புரிதலோ இல்லாதது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய அந்த ஆப்டிமிஸ்டிக் பிஹேவியராக இருக்கலாம். தட் இஸ் எனக்கு வராது ஆர் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. முக்கியமாக எனக்கு தோன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பியர் குரூப், இந்த பியர் குரூப்போட ஆக்டிவிட்டீஸ் ஆர் சோஷியல் பிலாங்கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் நம்ம இன்னொரு கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தனியாக இருக்காது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், போதைப் பொருட்கள், இந்த மாதிரி பயன்பாடுமே ரொம்ப அதிகமாகிருச்சு. இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க். பிகாஸ் வென் எவர் வி ஆர் இன் ரைட் மைண்ட் நம்ம கரெக்டாக யோசிப்போம், கரெக்டாக எல்லாமே பண்ணுவோம். பட் வென் வி ஆர் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர் சப்ஸ்டன்சஸ் கண்டிப்பாக நம்மளோட திங்கிங் அண்ட் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்காது. இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு காரணமாக எனக்கு தோணுது. ஜீனில் இருந்தாலும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க சார்? ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன் நீங்கள் சொல்கிறது வந்து பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு பரவுமா அப்படிங்கிறது, அதுக்கான டெஸ்டிங் நம்ம முன்னாடியே பண்ணிடுவோம். ஜெனட்டிக்காக டிரான்ஸ்மிட் ஆகாது, இது ஒரு வைரஸ். ஸோ இப்போ வந்து அம்மா கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு வருமா அப்படின்னா அதுக்கான ரீசன் நம்ம இருக்குது. வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம் இதுக்கு பேர். ஸோ அம்மாவோட வைரல் லோடு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம வந்து குழந்தைக்கான ரிஸ்க் எல்லாமே அசஸ் பண்ணிடுவோம். ஸோ அட் பர்த்டே நம்ம வந்து இது எல்லாமே மானிட்டர் பண்ணி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு வைரல் நோய். வைரஸ் நோய் வந்து ஜெனட்டிக்காக வராது. ஹெச்ஐவி டிசீஸ் அஃபெக்ட் ஆன உடனே சிம்டம்ஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குமா? எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு வைரல் நோய். ஸோ வைரஸ் நோய் எப்போ நம்ம உடம்புக்குள்ள வந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து எந்த ஒரு சிம்டமும் இருக்காது. ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்யூட் ரீட்ரோவைரல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, ஏஆர்எஸ். இது வந்து நம்ம ரொட்டீனாக நடக்கக்கூடிய சிம்டம்ஸ். இந்த காய்ச்சலாக இருக்கலாம், தொண்டை எரிச்சலாக இருக்கலாம், அல்லது உடம்பு வலி, ஃபீவர். இது வந்து ஒவ்வொரு வைரல் நோய்க்கும் உள்ள அறிகுறிகள். பட் இந்த சிம்டம் கூட எல்லாருக்குமே வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் வரும். டேட்டா படி பார்த்தீங்கன்னா 40 to 50% அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில டேட்டாஸில் வந்து 90% கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இப்போ ஒரு வைரஸ் என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நார்மல் வைரஸ்க்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் இதுக்கும் இருக்கும். காய்ச்சல், தொண்டை கரகரப்பு, உடம்பு வலி, சம்டைம்ஸ் நெறிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கங்கே நெறிக்கட்டுறது, இது எல்லாமே இருக்கும். இதுதான் முதல் கட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய அறிகுறிகள். இது எல்லாமே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெச்ஐவி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த அறிகுறிகளையுமே நம்ம வந்து லேசாக எடுத்துக்காமல், ஒரு நார்மல் கோல்டுன்னு எடுத்துக்காமல் உடனடியாக டாக்டரை பார்த்துட்டு அதுக்கான ப்ராப்பர் கவுன்சிலிங் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். நமக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன டெஸ்டிங்லாம் எடுத்துக்கலாம் சார்? ஓகே, நம்ம இப்போ அந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அல்லது நமக்கு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட டெஸ்டிங் இருக்குது.
இது வந்து 2 விதமா பிரிச்சுக்கலாம். நீங்க வந்து டைரக்ட்டா ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு வேண்டாம். எனக்கு வந்து பிரைவசியா நான் வந்து டெஸ்டிங் ம். பண்ணணும் அப்டின்னா, அதுக்கான ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பிரைவசி ஆப்ஷன் நம்ம பார்த்துரலாம். இது வந்து கவர்ன்மெண்ட் அப்ரூவ்ட் அண்ட் லீகல் டெஸ்டிங் தான். ம். அதுக்கான கிட் இருக்கும். யூ கேன் ஆர்டர் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் ஆர் ஆன்லைன். உங்களோட யூரின் ஆர் சலைவா ஆர் பிளட் சாம்பிள வந்து அந்த கிட்ல நீங்க பிரயோகித்து பார்த்தீங்கன்னா, அதில பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். லைக் பிரெக்னன்சி கிட். பிரெக்னன்சி கிட் மாரி. ஸோ வந்து கார்ட் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ரேபிட் டெஸ்டிங். ம். ஸோ அந்த இது வந்து சென்சிட்டிவ் டெஸ்ட் மட்டுமே தான் தவிர, இந்த டெஸ்ட்டுக்குமே அதுக்கு ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த டெஸ்டிங் வந்து உங்களுக்கு பிரைவசியா நம்ம பண்ணிக்கிறதுக்கான ஒரு டெஸ்டிங். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லணும். இந்த விண்டோ பீரியட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு வைரஸ் நமக்குள்ள வந்துருச்சு. பட் நம்ம இருக்க டெஸ்ட் வந்து அத டிடெக்ட் பண்ணுமா? ம். அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ வந்து அந்த டிடெக்ட் பண்றதுக்கே இட் டேக்ஸ் டைம். ம். அதுக்கு பேரு தான் அந்த விண்டோ பீரியட்ன்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம அந்த செல்ஃப் டெஸ்டிங் பண்றோம்ல, அதுக்கான விண்டோ பீரியட்ன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 30 நாள்ல இருந்து 90 நாள் வரைக்குமே உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகாது. ஓ! ஸோ வித்தின் 3 மந்த்ஸ் நான் பட்சமாவே சொல்றேன். ஸோ 90 டேஸ் வரைக்குமே ஈவன் டெஸ்ட் இஸ் நெகட்டிவ், யூ கேனாட் கன்ஃபார்ம் இட் இஸ் நெகட்டிவ். ம். சரிங்களா? பட் பாசிட்டிவ்னா நீங்க உடனே நீங்க டாக்டர போய் பார்த்துரலாம். ம். ஸோ இப்போ நெகட்டிவ் வருது அப்படின்னா, யூ கேன் வெயிட். திருப்பி ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே பார்த்துட்டு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரீசெக் பண்ணணும். அப்பயுமே நெகட்டிவ் அப்படின்னா, யூ கேன் டேக் இட் அஸ் நெகட்டிவ். இல்ல உங்களுக்கு அப்பயுமே டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அப்ரோச் பண்ணலாம். நம்ம இந்தியால ஆல்மோஸ்ட் ஐசிடிசி சென்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 35,000 இருக்கு. ஸோ யூ கேன் அப்ரோச் ஈஸிலி அண்ட் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நீங்க டாக்டர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டல்ல டெஸ்டிங்க்கு வரீங்க அப்படின்னா, வித்தின் 10 டேஸ்க்குள்ளேயே நம்ம அந்த விண்டோ பீரியட் அதாவது 10 டேஸ்க்கு அப்புறமே நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்டிங்லாம் வந்துருச்சு. இது வந்து 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து ஆர்என்ஏ ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட். இது கொஞ்சம் காஸ்ட்லி. பட் அதோட விண்டோ பீரியட்ன்னு பார்த்தீங்கன்னா, 10 டேஸ்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2வது டெஸ்ட் தான் நம்ம இப்போ ரீசென்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்ஸ். அதெல்லாம் வந்து ஜெனரேஷன் 4 ஆன்டிஜென் ஆன்டிபாடி டெஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த P24ன்னு சொல்லிட்டு ஹெச்ஐவில இருக்கக்கூடிய மாலிக்யூல்க்கு நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணுவோம். அது கூட அந்த ஹெச்ஐவிக்கு எதிர்த்து நம்மளோட ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா, அதையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட விண்டோ பீரியட்ன்னு பார்த்தீங்கன்னா, 18 டூ 45 டேஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல பண்ணக்கூடிய டெஸ்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு பிரைவசியா வேணும்னாலுமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஹாஸ்பிட்டல் வந்தாலுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமான விஷயம், உங்களுக்கு இருக்கா, இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் வந்தா கூட, டெஸ்ட் பண்ணி பார்த்துறது நல்லது. ஏன்னா, வைரஸ பொறுத்தவரைக்கும், அதோட கவுண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். அந்த கவுண்ட்ஸ் எவ்வளோ கம்மியா இருக்கோ, அதுக்கேத்த மாரி சிம்ப்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இன்கேஸ் கவுண்ட்ஸ் ரொம்ப அதிகமா அதாவது வைரஸ வந்து ரிப்ளிகேட் ஆக, அது பண்ணக்கூடிய தாக்கம் ரொம்ப அதிகம். ஏன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ், புரோட்டோகால்ஸ் எல்லாமே ம். அந்த ரெப்ளிகேஷன கம்மி பண்ணக்கூடியது தானே தவிர, இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னா குறிப்பிட்ட பீரியட் போடுவோம். அது சரியாயிரும். பாக்டீரியா உடம்ப விட்டு வெளில போயிருச்சுன்னு சொல்லிருவாங்க. வைரஸ பொறுத்தவரைக்கும், ஹெச்ஐவிய பொறுத்தவரைக்கும் நம்மகிட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் பாராமீட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த ரெப்ளிகேஷன கம்மி பண்ணி, ம். வைரஸோட கவுண்ட்ஸ ரொம்ப ரொம்ப கம்மியான லெவல்ல வச்சுக்க முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இந்த ரொம்ப கம்மியான லெவல்ஸ்ல இருக்கும்போது, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி இருப்பாங்களோ, அதே மாரியே நீங்களும் இருக்கலாம். பட் நமக்கு இருக்க பயம், இல்ல நமக்கு இருக்க ஸ்டிக்மா, நம்ம போய் பார்க்கணுமா, வேண்டாமா? இந்த குழப்பத்திலே நெறைய பேரு அந்த டிசீஸோட காம்ப்ளிகேஷன் கிரியேட் ஆகுற வரைக்கும் டெஸ்ட்டே பண்ணாம விட்டுருவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டெஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இருக்குன்னு 1% டவுட் இருக்குன்னா கூட, எனக்கு வந்துருமோ, வராதோ, வாட்டெவர் இட் இஸ். அந்த ஒரு சின்ன டவுட் இருந்தா கூட டக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ட்ரீட்மெண்ட் தயக்கம் காட்டுறாங்க அப்படின்ற மாரி சொன்னீங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இல்ல வேண்டாம் எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க அப்படின்ட்டு, ட்ரீட்மெண்ட் பண்ணாம அப்படியே ஸ்கிப் பண்றவங்கலாம் இருக்காங்களா சார்? ஆம், எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து கவுன்சிலிங். நம்ம ம். உட்காந்து பேசினாவே மோஸ்ட் ஆஃப் த டவுட்ஸ் கிளியர் ஆயிரும். ம். ஏன்னா, அவங்களுக்கும் ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்ல டவுட் கேட்கறதுக்கும் தயக்கமா இருக்கும். இதெல்லாம் கேட்கலாமா? அப்படிங்கிற ஒரு தயக்கமும் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, இது ம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் உங்களோட வாழ்க்கையில. ஸோ, உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு நீங்க 1% வந்துருச்சுனா கூட, ப்ராப்பரா கவுன்சிலிங் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், உங்கள ட்ரீட் பண்ற டாக்டர்ட்ட பேசுங்க. ம். கூகுள் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும். ஏன்னா வாட் எவர் இட் இஸ்,
ஒரு நோயின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். பட் நீங்க யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களோ, அந்த டாக்டர்ட்ட போய் ஓப்பனா பாருங்க. ஸோ தட் உங்களோட சின்ன சின்ன டவுட்ஸுமே கிளாரிஃபை ஆகும். அண்ட் உங்களோட ட்ரீட்மெண்ட் அட்ஹெரன்ஸுமே பெட்டரா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அல்லது பியர் குரூப் பிரஷர் ஆர் ஸ்டிக்மா இது எல்லாம் தான் உங்கள வந்து அப்ஸ்டெயின் பண்ணும். நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். ஸோ ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா, இது மோர் ஆர் லெஸ் சுகர் மாரி தான்னு வச்சுக்கங்களேன். இப்போ சுகர வந்து வந்துருச்சுன்னு தெரியும். அது லைஃப் லாங்கா நம்ம வந்து மாத்திரை போட தான் போறோம்ன்றதும் தெரியும். பட் எல்லாருமே ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லிட்டே இருப்பாங்க. இது போடலாம், அது போடலாம், இத பண்ணலாம், அந்த மருந்து இந்த ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி, இப்போ உங்க ட்ரீட்டிங் டாக்டர்ட்ட போய் நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ அப்ல வச்சுட்டு, சுகர கரெக்ட்டான கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா, அதோட பாதிப்பே இல்லாம இருக்கலாம். சேம் அதே தான் ஹெச்ஐவிக்குமே. கவுண்ட்ஸ கம்மி பண்ணி வச்சு, அத வந்து கரெக்ட்டா மானிட்டர் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஒரு மேஜர் டிஃபரன்ஸே இருக்காது. ஹெச்ஐவி டிசீஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம் சார் ஃபர்ஸ்ட்? ஓகே. அம் நமக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க டாக்டர்ட்ட அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய ரெஜிமென் வந்து ரொம்ப ப்ரூவ்ட் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாமே பண்ண ரெஜிமென் டிஎல்டி ரெஜிமென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆல்மோஸ்ட் 95% உங்களோட வைரஸோட ரெப்ளிகேஷன நல்லாவே குறைச்சு, ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் 50 காப்பீஸ்ல மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ரெஜிமென். ரொம்ப சில பேருக்கு மட்டும் தான். இப்ப சில பேருக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல சிஓபிடின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்களுக்கு அதுக்கேத்த மாரி அந்த ரெஜிமென்ட்ஸ் மாறும். பட் வாட்டெவர் இட் இஸ் டாக்டர அப்ரோச் பண்றது தான் முதல் விஷயம். உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாரி, உங்களுக்கு எந்த ரெஜிமென் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத டாக்டரே டிசைட் பண்ணி சொல்லிருவாங்க. எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து வைரஸோட வீரியத்தை குறைக்கும் ஃபர்ஸ்ட்? இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெஜிமென் வந்து டிஎல்டி ரெஜிமென் சொல்லுவாங்க. டெனஃபோவிர், லாமிவிடின் அண்ட் டொலுட்டிகிராவிர். இந்த ரெஜிமென் வந்து ஹையஸ்ட் ப்ரூவன் அண்ட் முன்னாடி சொன்ன மாரி உங்களோட வைரல் காப்பீஸ் ரெப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து மெயின் கோல். அத கம்மி பண்றது தான். இது லெஸ் தேன் 50 காப்பீஸ்க்கு கொண்டு வரக்கூடிய ரெஜிமென். 95% இது அச்சீவபிள் ரெஜிமென். ஸோ டிஎல்டி ரெஜிமென் தான் எல்லாருக்குமே ஆரம்பிப்பாங்க. அன்லெஸ் உங்களுக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லாத பட்சத்தில் டிஎல்டி ரெஜிமென் வில் பி அ பெஸ்ட் ரெஜிமென் டூ ஸ்டார்ட். எந்த மாதிரியான டேப்லெட்ஸ் பத்தி யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி டிசீஸ் விஷயத்துல? ஹெச்ஐவி பொறுத்தவரைக்கும் நான் ஓவர் த கவுண்டர் டேப்லெட்ஸ் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா முன்னாடி சொன்ன மாரி இட் இஸ் கோயிங் டூ பி எ லாங் ரன். இது வந்து ஒரு வாரம் டேப்லெட் எடுத்துட்டு விடுற மாரி ஒரு டிசீஸ் கிடையாது. ஸோ நீங்க லைஃப் லாங் எடுக்க போற டிசீஸ்ங்கிறதுனால, ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ட வந்து ப்ராப்பரா ஒரு டாக்டர்ட்ட அட்ஹேர் பண்ணி நீங்க எடுக்கிறது தான் பெட்டரா இருக்கும். அண்ட் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ், ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். இந்த ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றதில்ல. இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் ஒன் ஹூ இண்டல்ஜ் இன் ஹை ரிஸ்க் ஆக்டிவிட்டி. ஸோ அவங்களுக்கு தான் ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் தேவைப்படும். அது செட் ஆஃப் ரெஜிமென் இஸ் டிஃப்ரெண்ட். டிஎல்டி ப்ளஸ் எஃப்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஜிமென் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் உங்களுக்கு சின்ன டவுட் வந்துருச்சுனா கூட வித்தின் 72 ஹார்ஸ் நீங்க வந்து அந்த டிஎல்டி ரெஜிமென் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாரி ஹிட் ஹார்ட் வென் இட் இஸ் அட் வெரி ஏர்லி ஸ்டேஜ். ஏன்னா நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதே நமக்கு வந்து 10 டேஸ் ஆயிரும். குறைஞ்சபட்சம் 10 டேஸ் ஆயிரும். ஏன்னா நமக்கு வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லி டெஸ்ட் போனாலுமே அந்த 10 டே விண்டோ பீரியட்ங்கிறது இருக்க தான் போகுது. ஸோ உங்களுக்கே ஹை ரிஸ்க் பிஹேவியர் அப்படின்ற ஒரு காஷன் தெரிஞ்சிருச்சுன்னா அப்ரோச் டாக்டர், எக்ஸ்பிளைன் அண்ட் தே வில் ஸ்டார்ட் யூ ஆன் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். ஏன்னா அது ரொம்ப டிலே பண்ணாதீங்க. இப்போ ஒரு வேளை டாக்டரை கன்சல்ட் பண்ணாம அவங்க டேப்லெட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்ன சார்? ஒருவேளை அந்த டேப்லெட்டை எந்தெந்த டைம்ல அவங்க எடுத்துக்கிறது சேஃப்? நீங்க டேப்லெட்டே ஐடியலி எடுக்க இது வேணான்ற எடுக்கக்கூடாது. மாரி சொல்றீங்க. ஒருவேளை அந்த மாரி எடுக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? எடுக்கவே ஆமா. கூடாதுன்றத அது மட்டும் தான். ஓடிசி கவுண்டர் கிடையாது. ஓவர் த கவுண்டர்ன்னு சொல்லுவாங்க. ம். ஸோ அது கண்டிப்பா குடுக்கவும் மாட்டாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம இந்த ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்மசியில கிடைக்காது. பிரிஸ்கிரிப்ஷனோட மட்டும் தான் கிடைக்கும். அண்ட் ஏஆர்டி சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி சென்டர்ஸ். அங்க மட்டும் தான் இது கிடைக்கும். ஓகே. ஸோ ப்ராப்பரா நீங்க கவுன்சிலிங் இந்த ஹெச்ஐவி பொறுத்தவரைக்கும் ட்ரக், டாக்டர் அண்ட் பேஷண்ட் இது 3மே சேர்ந்து தான் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன டவுட்ஸுமே நீங்க வந்து கவுன்சில் பண்ணி அத கிளாரிஃபை பண்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான அலர்ஜீஸ் சில பேர் ஒரு டேப்லெட் சாப்பிட்டோம்னா சில சிம்ப்டம்ஸ் வரும். அது அலர்ஜியா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாது. அண்ட் எப்படி மானிட்டர் பண்ணணும் அந்த மாரியும் இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து டாக்டர்ட்ட கேட்டுட்டு அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணா மட்டும் தான் இந்த ட்ரக்ஸ்லாம் எடுக்கணும். ஓகே. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் சொன்னீங்கல்ல சார். இது வந்து பீப்பிள்க்கு எந்த அளவுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்கும் சார்?
ஏஆர்டி சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் சென்டர்ஸ் ம். எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே இருக்குது. ம். ஸோ நீங்கள் அஃபோர்டபிலிட்டியை பற்றி எந்த ஒரு டவுட்டும் தேவைப்படாது. நம்ம ம். சென்னையிலேயே தாம்பரம் சானிட்டோரியம், ஏஆர்டி சென்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலையுமே ஏஆர்டி சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர்கிட்ட வாங்கிட்டீங்கனாவே நீங்கள் ஏஆர்டி சென்டரில் உங்களுக்குன்னு பேஷண்ட் ஐடின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்டிக்மா இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ பேஷண்ட் ஐடி ஒன்று க்ரியேட் ஆயிரும். ஸோ தட் நீங்கள் எங்கே போனாலுமே அந்த பேஷண்ட் ஐடி போட்டுட்டு நீங்கள் எந்த ரெஜிமெண்ட்டில் இருக்கீங்கன்றதை சொல்லிடுவாங்க. அண்ட் உங்களுக்கான ட்ரக்ஸுமே கிடைக்கிறது ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாங்க. ஒன்லி ஒன் திங், அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நிப்பாட்டிடுவோம் நடுவுலே அந்த ட்ரீட்மெண்ட்டை. அந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வர மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா டிஸ்கஸ் வித் த டாக்டர். அவங்களே சொல்லிடுவாங்க இந்த ட்ரக்னால இருக்கா இல்லையா, இல்லை நீங்கள் வேறு எதுவும் பண்ணணுமா அப்படிங்கிறத எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் நடுவில் விட்டுறாதீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் சுகரை எப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திருப்பி கண்ட்ரோலே இல்லாமல் போயிருமோ, அதே மாதிரி தான் நார்மலாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸை நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் போக விட்டுறாதீங்க. இப்போ காலேஜஸ் அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லலாம் வந்து ஹெச்ஐவி டிசீஸ் பற்றின விழிப்புணர்வை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி சேர்க்கலாம் சார்? எந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு புரியும் ஈஸியாக? ஹெச்ஐவி பற்றின விழிப்புணர்வு வந்து காலேஜஸ் மட்டும் இல்லை, ஸ்கூல் லெவல்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் இனிஷியேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ரைவேட் என்ஜிஓஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ரெட் கிராஸ் சொசைட்டி இஸ் ஆல்சோ டேக்கிங், ரெட் ரிப்பன் சொசைட்டி இஸ் ஆல்சோ டேக்கிங் அப் த ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும். பிகாஸ் செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டிக்மா. ஏன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு பேசுகிறதா இருக்கட்டும், அவங்கள்ட்ட சொல்கிறது எல்லாமே நம்ம வந்து இது தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த குட் டச் பேட் டச்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா பிகாஸ் ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஹைலி இட் இஸ் கோயிங் டு பி வித் இண்டிவிஜுவல் பேஸ்ட். ஸோ அதோட எஜுகேஷன் வந்து ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வி ஹாவ் டு ஸ்டார்ட் இட். அண்ட் பியர் குரூப் டிபேட் பண்ண ஆரம்பிக்கணும். இட் ஷுட் நாட் பி அ க்ளோஸ்டு சப்ஜெக்ட், இட் ஷுட் பி டிபேட்டபிள். ஸோ தட் எல்லாருக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் ஸ்பீக்கிங் அப் வில் ஆல்சோ பிகம் அ நான் ஸ்டிக்மேட்டஸ். ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கலாம், அது ரொம்ப லேமேன் டவுட்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் டிபேட் பண்ணும்போது இட் வில் பிகம் அ குட் ஒன். அண்ட் பியர் குரூப் எஜுகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு குரூப் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் லீடர் ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஷுட் பிகம் அ எஜுகேட்டர். ஏன்னா பியர் குரூப் எஜுகேட்டர் இஸ் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல். ஒரு சீனியர்கிட்டையோ இல்லை ஒரு டீச்சர்கிட்டையோ சில டவுட்ஸ்லாம் உங்களால் கேட்க முடியாது. பட் உங்கள் ஃப்ரெண்டே அங்கே எஜுகேட் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக டவுட்ஸ் கேட்கலாம். உங்களோட சின்ன சின்ன டவுட்ஸ் கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். கிரியேட்டிங் அவேர்னஸ் இன் ஸ்பைட் ஆஃப் ஸ்கிட் ஆர் ட்ராமா ஆர் டிபேட், வாட் எவர் இட் இஸ், ஸ்பீக் அப். அதுதான் ஒரே ஆப்ஷன். இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ்? இந்த ஜென்ரேஷன் அட்வைஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. என்ன கேட்டிங்கன்னா தே கேன் லுக் அப் த ஃபேக்ட்ஸ் அண்ட் த ட்ரூத். ஏன்னா தே ஆர் ஸோ மச் ஆஃப் கீன் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். அந்த எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் வந்து சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது இட் வில் பிகம் ஹார்ம்ஃபுல் ஃபார் தெம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஷுட் பி வித் காஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரீடம் வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு அந்த ஒரு டெம்ப்ரரி ஃப்ரீடம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா காஷனோட அணுகணும் அப்படிங்கிறதான் என்னோட சைடு உள்ள ஒப்பீனியன். ஸோ we know the facts and figures whatever it is happening. So self control and peer group control இது ரெண்டும் தான் மெயின். ஏன்னா அது ரெண்டுமே உங்களோட ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் எவ்ரிதிங் இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன அந்த பியர் குரூப் எஜுகேட்டர், someone in the group should tell that these are the things we should do and these are the things we should not do. Because whenever we get a opinion from a senior or elder, most of the time we try to oppose it in the sense of எனக்கு ஒன்றும் ஆயிராது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் இஸ் குட், பட் வித் காஷன் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். வாட் எவர் வி டூ வி ஹவ் டு புட் அ பேரியர் ஃபார் அஸ். அதுதான் மெயினாக. ஸோ அந்த காஷனை தாண்டி வாட் எவர் ஆக்டிவிட்டீஸ், வெதர் இட் இஸ் கோயிங் டு பி அ whichever activities, it is not particular to that of the HIV, ஈவன் பைக் ரைடிங்காக இருக்கட்டும், உங்களோட ஆல்கோஹால் இன்டேக்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், வி ஹவ் டு புட் அ காஷன் டு எவ்ரி திங். ஸோ அதை தாண்டும் போது வாட் எவர் வி ஆர் டூயிங் இஸ் கோயிங் டு ஹார்ம் அஸ் அண்ட் ஆல்சோ அவர் சொசைட்டி. ஓகே சார்.
ஹெச்ஐவி டிசீஸ் சம்மந்தமாக என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையாகவும் விளக்கமாகவும் பதிலளித்ததற்கு நன்றி சார். தேங்க்யூ மேம்.